அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த 4 நாட்களாக அண்ணன் சீமான் தொடர்பான செய்திகள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்ததால் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நாம் யாரும் பேசாமல் மறந்து கடந்து வந்துவிட்டோம். இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு செய்தி வெளியானதே நம்மில் பலருக்கும் தெரியாமல் போய்விட்டது. சரி, அப்படி என்ன முக்கியமான செய்தி? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணியாளர் IAS திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாடு அரசு நியமித்து இருக்கிறது. இல்ல அத அப்படி சொல்லக்கூடாது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக பிறப்பால் ஒரு தெலுங்கரான தாய்மொழியை தெலுங்காக கொண்ட ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணியாளரான IAS திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை ஆளும் திராவிட மாடல் திமுக அரசும் அதனுடைய தலைமையும் நியமித்து இருக்கிறார்கள். இந்த நியமனம் என்பது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியிலையும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலையும் குறிப்பா தமிழ் அறிஞர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நியமனத்திற்காக நாம ஏன் அதிர்ச்சி அடையணும்? இதையே நாம எதிர்க்கணும். திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS யாரு? இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் படித்து தமிழிலேயே தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று இந்திய ஆட்சி பணியாளராக ஆனவர். மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், தமிழ் பற்றாளர். தன்னுடைய பணிக்காலம் முடிந்தவுடன் தமிழ் சங்க இலக்கியங்களில் பல்வேறு ஆய்வுகள் செய்து அது தொடர்பாக பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர். இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி 2 முக்கியமான ஆய்வு நூல்களையும் எழுதி வெளியிட்டவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆய்வு அறிஞரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமித்ததை ஏன் தமிழ் அறிஞர்கள் எதிர்க்க வேண்டும்? இந்த செய்தியை படித்த எல்லோருக்குமே இந்த கேள்வி எழுவது என்பது இயல்பான ஒன்று. ஆனா எல்லா சிக்கலுமே திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS ஓட ஆய்வுகள்ல தான் இருக்கு. இவர் தன்னுடைய தவறான ஆய்வுகள் மூலமாக தமிழர்கள் தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் கிடையாது, தமிழர்கள் எங்கிருந்தோ வடக்கில் இருந்து இங்கு வந்து குடியேறிய வந்தேரிகள் என்பதை நிறுவ முயற்சிக்கிறார். ஒரு தவறான ஆய்வு கருத்தை தமிழர்களோட மனதில் விதைக்க பார்க்கிறார். ஒரு தவறான ஆய்வு கருத்துருவாக்கத்தை இங்கே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரே பிறப்பால ஒரு பிற மொழியாளர் தான். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். உறவுகள், உங்களுக்கே நல்லா தெரியும், கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தமிழ் தேசிய சித்தாந்தம் மிக வீரியமாக களமாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இது எங்களுடைய தாய்நாடு, நாங்கள் தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களுடைய நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம், திராவிட பிற மொழியாளர்களே எங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேறுங்கள் என்கின்ற முழக்கத்தை தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மிக வீரியமாக ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களும் பேச தொடங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த உரிமை போராட்டங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக திராவிடர்கள் பல்வேறு தளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வரலாற்று ஆய்வு தளத்தில் இந்த ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். நான் பிறமொழியாளன், என்னையும் என்னுடைய இன மக்களையும் என்னுடைய இனத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்களையும் எதிர்த்து தமிழர்கள் பேசுறாங்களா? இருங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லிதானே பேசுறீங்க. அதையே இல்லைன்னு ஆக்கிட்டா நீங்க உரிமையை கேட்டு போராட மாட்டீங்கல்ல. அதைத்தான் தன்னுடைய ஆய்வின் மூலமாக இங்கே நிறுவ பார்க்கிறார் திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள். இதை எப்படி நாம ஏத்துக்க முடியும்? இப்ப சொல்லுங்க, இவருடைய நியமனத்தை தமிழ் அறிஞர்கள் எதிர்ப்பது சரியா தவறா? நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இவருடைய ஆய்வு என்பது அடிப்படையிலேயே தவறான ஒன்று. திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் தன்னுடைய சிந்து சமவெளி ஆய்வு தொடர்பாக அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சுட்டி காட்டுவார். அது என்ன அப்படின்னா, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுதான். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த போது, இல்லை என்றால் அது அழியும் தருவாயில் இருந்த போது அங்கிருந்து தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டில் குடியேறி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்ககால நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்பதைத்தான் ஒரு உட்பொருளாக வைத்து சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று என்று திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஆய்வு புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். அதையே
பல இடங்களிலும் பல கருத்தரங்கங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இவர் சொல்றது உண்மையா இருந்தா எப்படி கிமு 3335 ஆண்டிலேயே இரும்பை பயன்படுத்தி ஒரு உயர்ந்த நாகரிகத்தில் தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்க முடியும்? லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. திரு ஆர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கிமு 1500 சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது. அங்கிருந்து தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து தெற்கு நோக்கி வந்து தற்போது இருக்கின்ற தமிழ்நாட்டில் குடியேறி சங்ககால நாகரிகத்தை நிறுவினார்கள் என்கிறார். அது உண்மையா இருந்தா எப்படி கிமு 1500க்கும் முன்பாகவே, அதற்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தி ஒரு உயர்ந்த நாகரிகத்தில் தமிழர்கள் இங்கே வாழ்ந்திருக்க முடியும்? இந்த இடத்துல முரண்பாடா இருக்கா? அப்ப அடிப்படையிலேயே தவறான ஒரு ஆய்வை செய்தவர் தான் இந்த ஆர் பாலகிருஷ்ணன் IAS என்பவர். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு நாகரிகம் தொடர்பான ஆய்வுகள் வெளியான பிறகும் கூட என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று பொது வெளியில் பேசிக் கொண்டிருப்பவர் தான் இந்த ஆர் பாலகிருஷ்ணன் IAS என்கின்ற தெலுங்கர். இப்படி ஒரு தவறான ஆய்வு செய்த நபரை எப்படி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்க முடியும்? சரி, ஓகே, இப்ப இருக்கிற தலைவருக்கு என்ன ஆச்சு? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யாரு? அவருக்கு என்ன ஆச்சு? யார் தற்போதைய தலைவர் தெரியுமா? தற்போதைக்கு மட்டும் கிடையாது, எப்போதுமே ஒரே தலைவர் தான். அவர் வேற யாரும் கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தலைவர், துணைத் தலைவர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரான மு.பே. சாமிநாதன் அவர்கள். ஆக தலைவர், துணைத் தலைவர், இது இல்லாம 4 துணைவேந்தர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தோம் எதுக்காக தவறான ஆய்வு செய்த பிறப்பால் பிற மொழியாளரான தெலுங்கரான திரு ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்க வேண்டும்? அதுதான் இனப்பற்று அப்படின்னு சொல்றது. தங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுத்ததற்கு திராவிடர்கள் தரும் பரிசு. நான் சொன்னேன் தெரியுமா? தமிழர்களின் உரிமை போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிடர்கள் எல்லா தளங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தளங்களிலும் பல்வேறு அறிவு பூர்வமான அடியாட்களை வைத்து பல புதிய புதிய தவறான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு துணை நின்ற இந்த பிறமொழியாளர்கள் தெலுங்கர்களுக்கு பரிசாக இப்படிப்பட்ட பதவிகள் வழங்கப்படுகிறது. மறுபடியும் கேட்கிறேன், இப்போது இருக்கின்ற தலைவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க? நல்லா தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? நல்ல உடல் நலத்தோட தானே இருக்கிறாங்க? அப்படி இருக்கும்போது எதுக்காக இவரை நியமிச்சீங்க? இது முழுக்க முழுக்க தமிழ் விரோத போக்கு. இந்த நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, செம்மொழி தமிழ் மத்திய ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்திற்கு ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் ஒன்றிய பாஜக அரசு ஆரிய பெண்மணியான சுதா சேஷையங்கார் என்கின்ற ஒரு பெண்மணியை நியமித்தார்கள். இவங்க எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர். ஒரு மருத்துவரா இருந்துகிட்டு அந்த வேலையை பார்க்கறத விட பல ஆன்மீக சொற்பொழிவுகள், காஞ்சி சங்கராச்சாரியார் தொடர்பான கருத்தரங்குகள் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருந்த நபர். இவரை ஆளுநர் பரிந்துரையின் பேரில் ஒன்றிய அரசு நியமிக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம ஏத்துக்கிட்டார். ஐயா ஸ்டாலின் நினைச்சிருந்தா இதை எதிர்த்து இருக்க முடியும். இல்ல, இப்படிப்பட்டவங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம், இங்கே பல தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களை நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய பங்குக்கு ஒன்றிய அரசிற்கு பரிந்துரை செய்திருக்க முடியும். ஆனாலும் செய்யல. ஆக ஒரு ஆய்வு நிறுவனத்தில் ஆரிய பெண்மணியான சுதா சேஷையங்காரை துணைவேந்தராக ஒன்றிய அரசு நியமித்தால் இன்னொரு தமிழ் ஆய்வு நிறுவனத்தில் தெலுங்கரான தவறான ஆய்வுகளை செய்த ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களை இந்த திராவிட மாடல் திமுக அரசு நியமிக்கிறது. ஆரியர்களும் திராவிடர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ் ஆய்வு நிறுவனத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படித்தான் தமிழர்கள் சகிச்சுக்கிட்டு கடந்து போக முடியுமோ தெரியல. இந்த சுதா சேஷையன் இருக்கிறாங்க தெரியுமா? சிறிது நாட்களுக்கு முன்னாடி புராண கதாபாத்திரமான அகத்தியரை பற்றி தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் ஒரு கருத்தரங்க நடத்தினாங்க. அகத்தியர் தான் தொல்காப்பியரோட ஆசிரியர். தொல்காப்பியரை பின்பற்றி தான், மன்னிக்கணும், அகத்தியரை பின்பற்றி தான் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்கின்ற தமிழ் இலக்கணத்தை எழுதினார் என்கின்ற ஒரு தவறான கருத்தை பரப்பி கொண்டிருந்தார். அதற்கு திராவிடர் கழகத்தின் தலைவரான ஐயா வீரமணியே கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தார். ஆனா அந்த செம்மொழி தமிழ் மத்திய ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருந்த
ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பா எதுவும் வாயை திறந்து பேசவே இல்லை. ஆக இப்படிப்பட்ட தவறான கருத்துருவாக்கங்களை தமிழர்கள் மத்தியில தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த துணைவேந்தர்களும் தலைவர்களும். ஆனா உண்மையாகவே தமிழில் ஆய்வு செய்து தமிழர் வரலாறு தொடர்பாக பல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மன்னன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளையே பிடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் திமுக அரசு. பிற மொழியாளர் அப்படின்னா அவருக்கு பட்டங்களும் பதவிகளும் தேடி போய் கொடுக்கிற இவங்க உண்மையான தமிழ் அறிஞர்களை கடைசி வரைக்கும் கண்டுகிறதே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு ஐயா தோ பரமசிவன் எவ்வளவு பெரிய ஆய்வாளர். அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு அவருக்கு இப்படிப்பட்ட பதவிகள் ஏதாவது வழங்கியது உண்டா? கிடையாது. ஐயா நெடுஞ்செழியன் எவ்வளவு பெரிய தமிழ் ஆய்வறிஞர். தமிழ் ஆசிவகத்தில் எவ்வளவு ஆய்வுகள், ஆழமான ஆய்வுகள் செஞ்சு மறைந்திருந்த தமிழர் மறை தொடர்பான பல சான்றுகளை வெளிப்படுத்தியவர். அவருக்கும் அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு இப்படிப்பட்ட பொறுப்புகள் வழங்கப்பட்டதா? கிடையாது. அடுத்ததாக மிகப்பெரிய கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் ராசு, அவருக்கும் சாகர வரைக்கும் எந்த ஒரு பொறுப்பையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொடுத்ததே கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக பிற மொழியாளர்களான ஆய்வாளர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கும் கூட என்னால் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். திரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தமிழ் எழுத்துக்களில் பல ஆய்வுகளை செய்தவர், அதில் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவரும் கூட ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அது என்ன தெரியுமா? அசோகரோட பிராமியில இருந்துதான் தமிழ் எழுத்துக்களே உருவாச்சு, சமணர்கள் தான் தமிழர்களுக்கு எழுதவே கத்துக் கொடுத்தாங்க என்பது தொடர்பான ஆய்வுகளை தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக எழுதி வெளியிட்டவர் தான் ஐராவதம் மகாதேவன். இன்னைக்கும் தமிழ் எழுத்துக்களின் ஆய்வு முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டா அது ஐராவதம் மகாதேவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெளிவா புரியுதா இங்க என்ன நுட்பமான அரசியல் நடக்குது அப்படின்னு? உண்மையான தமிழ் ஆய்வாளர்களையும் வரலாற்று அறிஞர்களையும் புறக்கணித்து விட்டு முழுக்க முழுக்க தவறான ஆய்வுகளை செய்து தங்களுடைய அரசியலுக்கு துணை நின்ற பிற மொழியாளர்களையும் பிற மொழி அறிஞர்களையும் மட்டும்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக ஆபத்தான போக்கு. இப்படிப்பட்ட தவறான வரலாற்று ஆய்வுகள் வெளியாகப்பட்டால் அது பிற்காலத்தில் தமிழ் வரலாற்று ஆய்வில் பல குழப்பங்களை ஏற்படுத்தும். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். உறவுகள், உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க இந்த நியமனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சமூக வலைதளங்கள்ல பதிவிடுங்க. இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அப்பதான் ஆளும் இந்த திராவிட மாடல் திமுக அரசும் அதனுடைய தலைமையும் எப்படி தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய மக்களுக்கு புரிய வரும். சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.